கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை ரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் தியானத்துக்குள்ளாக நாம் கடந்து போலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிய கிருபை இந்த நாள்ல இருந்து நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்திலிருந்து நம்ம துவங்க இருக்கிறோம். சோ தேவனுடைய கிருபையினால முதல் 2 அதிகாரத்தை நம்ம பார்த்து முடிச்சோம். ஸோ இந்த நாள்ல இருந்து 3rd சாப்டர் 3வது அதிகாரத்திலிருந்து நம்ம இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த நாள் வரைக்கும் நம்ம பார்த்த காரியங்கள் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இந்த சுவிசேஷ யுகம் ஒரு 7 சபை காலமாக அது கடந்து போனோம். அதுல இந்த நாள் வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்துல 4 சபை காலத்தை குறித்து நம்ம பார்த்தோம். சோ தேவனுடைய கிருபையினால எபேசு, சிமர்னா, பெர்கமு, தைத்தீரா, சோ இந்த ஒரு 4 சபை, அவருடைய தூதர்கள், அந்த சபையில நடந்த விசுவாச துரோகம், அதுக்கப்புறம் சத்தியத்துக்காக நின்ன பரிசுத்தவான்கள், சத்தியத்தை உதாசீனப்படுத்தினவங்கள், சத்தியத்துக்காக ஜீவனை விட்டவர்கள், இந்த மாதிரி நிறைய காரியத்தை நம்ம கடந்த 4 சபைகள் குறித்து நம்ம தியானிச்சோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த நாள்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா 5ஆம் சபை சர்தை சபை குறித்து நம்ம இந்த நாள்ல இருந்து துவங்கலாம். அப்படியே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து சர்தை குறித்தான சபையோடைய வரலாறு, சர்ச் ஹிஸ்டரி துவங்கிறது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம பார்த்த காரியத்தை நம்ம திரும்பி பார்க்கும் போது எபேசுல இருந்து தியத்தரா சபை அப்போஸ்டல் கிட்ட இருந்து நம்ம கிடைச்சது ஒரு பரிசுத்தமான சத்தியம். அந்த பரிசுத்தமா இருக்கக்கூடிய சத்தியம் என்ன ஆயிடுச்சுன்னா 4 போக்குல உபதேசம், விசுவாசம் துரோகம் நடந்து அங்க என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளை ஒரு ஸ்பிரிச்சுவல் டிட்டோரேஷன் ஆயிடுச்சு. அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய நிலை குறைஞ்சு போச்சு, இல்லைன்னா விழுந்து போச்சு. தொடர்ந்து உபதேசம், தீயான சத்தியங்கள், அதாவது சத்தியத்துக்கு எதிர்த்து தீயான உபதேசங்கள் சபைக்குள்ள பரிசுத்தமா இருக்கக்கூடிய சத்தியம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது அது முற்றிலுமாக அது கரை திரையாயிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம பார்க்கும்போது முதல் 4 சபையில என்ன ஆயிருக்குன்னு பார்க்கும்போது உபதேச ரீதியாக அது சீர்குலைஞ்சு போச்சு நம்ம பார்க்கிறோம். ஆனா சர்தை சபையில இருந்து 5ஆம் சபை காலத்திலிருந்து 7ஆம் சபை காலம் வரை ஆவிக்குரிய வளர்ச்சி நம்ம பார்க்க போறோம். அதாவது இப்போ இனிமே நம்ம பார்க்கக்கூடிய வகுப்புல சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா, இந்த 3 சபையில நம்ம என்ன காரியத்தை கவனிக்க போறோம்னா ஆதி காலத்துல அப்போஸ்டல்கள் மூலியமாக வந்த அந்த ஒரு பரிசுத்தமான உபதேசம் சத்தியங்கள் அது மறுபடியுமாக என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது லவோதிக்கேயா சபைக்குள்ள அந்த முழு சத்தியம் நமக்கு கிடைக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம நினைவுக்கு வரலாம். அதுதான் நம்ம முத்திரையில பார்க்கும்போது அந்த 4 குதிரைகள் அப்படியே வெள்ளை, சிவப்பு, கருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை நிறம் இருக்கும். அந்த குதிரை பேல் கலர், அந்த ஒரு பச்சை நிறம் இருக்கும். ஸோ பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு உபதேசம் அது வெண்மையா இருந்துச்சு. காலப்போக்கில் அது மங்கி 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 மறுபடியும் அது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அது ரிஸ்டோர் ஆகுது, மறுபடியும் அந்த சீரான நிலைக்கு வருது. தியேத்தராவிற்கும் என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது ஒரு கீழான நிலை போன சத்தியம் உபதேசம் சர்தையில இருந்து அது என்ன ஆகுதுன்னா அது மேல வருது, சத்தியம் வெளியே வருது. அப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது எக்காலத்துல கடைசி 3 எக்காலம் அந்த ஒரு என்ன சொல்றதுங்க பாபிலோன் அமைப்புக்கு அது 3 ஐயோ 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 ஒரு 3 ஐயோக்களாக அது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த அமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து கொண்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம்.
ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம தியானிக்கும் போது இனிமே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அது வளர்ச்சி இருக்கும். அந்த ஒரு ஆதிகால சபையில சர்ச்சை, அதாவது சபையுடைய வரலாற்றுல வளர்ச்சி இருக்கும். சபை வந்து என்ன ஆகும்னு பார்க்கும்போது சத்தியத்துக்காக ஜனங்க எழும்புவாங்க, ஒரு சீர்திருத்தம் நடக்கும், ஒரு ரிஃபார்மேஷன் சீர்திருத்தம் நடக்கும், அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு எதிராக நிக்குவாங்க, நிறைய மறைக்கப்பட்ட சத்தியங்கள் வெளியே வரும். ஸோ இதுக்காக வந்து இனிமே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு சூப்பர் ஹீரோ போல நிறைய கதாபாத்திரத்தை நம்ம பார்க்க போறோம். அவங்களுடைய ஸ்டாண்டு, சத்தியத்துக்காக அவங்க நிற்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா, இந்த கடைசி காலத்துல நாமும் சத்தியத்துக்காக நிக்கிறதுக்கு இது ரொம்ப, இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல இனிமே பார்க்கக்கூடிய விஷயம் ரொம்பவே நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒரு ஸ்பிரிச்சுவல் என்கரேஜ்மெண்ட் இனிமே நமக்கு என்ன ஆகும்னு பார்க்கும்போது வரக்கூடிய நாட்கள்ல நம்ம தியானிக்க போறோம். சத்தியத்துக்காக ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் நம்ம தியானிக்க போறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ அந்த பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். முதல் 4 சபை ஸ்பிரிச்சுவலா அவங்க வந்து என்ன ஆயிட்டாங்கன்னா விழுந்துட்டாங்க. ஆனா கடைசி 3 சபை மறுபடியுமாக உபதேச ரீதியாக எழும்பும் போது அவங்க காமிச்ச அந்த வைராக்கியம், இந்த சத்தியத்துக்காக நிற்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட், அதெல்லாம் வந்து ரொம்பவே நமக்கு கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு அது ரொம்பவே பிரயோஜனமா இருக்குது நம்ம பார்க்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே. ஸோ அந்த விதமாக நம்ம தியானிக்கும் போது சர்தை குறித்து நம்ம தியானிக்கும் போது குரோனாலஜிக்கலா, அதாவது 7 காலகட்ட சபை வந்து அது எப்படி அலைன் ஆகுது, எப்படி கரெக்டா ஒரு சபை காலம் அமையுது நம்ம பார்க்கும்போது பாருங்க, இந்த சார்ட் தான். தியேத்ரா வந்து 360 வருஷம், சர்தை 150 வருஷம். அப்படியே அழகா என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது 7 காலகட்ட சபை அது அப்படியே குரோனாலஜிக்கலா, அதாவது கால கணக்கு கரெக்டா அது என்ன ஆகுதுன்னா மேட்ச் ஆகுது. ஒரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நம்ம வாசிக்கும் போது ரெவலேஷன் 9:5. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதமளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேலானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனை போல் இருக்கும். சோ இது பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகள், அந்த ஒரு பரிசுத்த வான்களுடைய அந்த ஒரு வாஞ்சை ரொம்ப அந்தி கிறிஸ்து அமைப்பு என்ன பண்றாங்கன்னா அவங்கள துன்புறுத்தி கொலை செய்யறாங்க, லிட்டரலா கொண்டு போட்டிருக்கிறாங்க. அப்போ பரிசுத்தவான்களுடைய மனசு அது ஒரு ஏக்கம் என்ன இருந்துச்சுன்னா, எவ்வளவு நாள் இந்த ஒரு பிரச்சனைனா 5 மாதம் வரைக்கும் நீங்க காத்திருங்க. அப்ப என்ன ஆகும்னா ஒரு மனுஷன் எழும்புவாரு, அவர் செய்யக்கூடிய கிரியை எப்படி இருக்கும்னா அந்த அமைப்புக்கு தேல் கொட்டுற மாதிரி இருக்கும், தேல் கொட்டுற மாதிரி இருக்கும். அப்படின்னா நம்ம வாக்கியம் சொல்லுவோம் இல்லைங்களா, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி. சத்தியம் பிரகாசமா வரும்போது அந்த அந்தி கிறிஸ்து அமைப்புனால ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலை வரும். அதுக்கு எவ்வளவு மாசம் போவோம்? 5 மாசம் போவோம். அது வரைக்கும் பரிசுத்தவான்கள் என்ன பண்ணப்படுவாங்க? கொலை செய்யப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. பார்க்கும்போது இந்த 5 மாசம் குரோனாலஜிக்கலா நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு மாசத்துக்கு 30 நாள், 30 × 5 150. ஸோ தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள் வந்து ஒரு வருஷம், 150 நாட்கள்னா 150 வருஷம். சர்தை சபையோடைய காலகட்டம். அந்த 150 வருஷம் முடிவுல யார் உள்ள வருவாங்கன்னு பார்க்கும்போது மார்ட்டின் லூத்தர் உள்ள வருவார். அந்த மார்ட்டின் லூத்தர் உள்ள வரும்போது ஒரு மிகப்பெரிய ரிஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து என்னன்னா ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தல் பிலதெல்பியா சபை துவங்குறது நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு கால கணக்கு சர்தை சபையோட கால கணக்கு கரெக்டா வந்து என்ன ஆகுதுன்னா அங்க மேட்ச் ஆகுறது நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த ஒரு பாயிண்டோட நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது சர்தை சபை அவங்கள குறித்து நம்ம இன்னும் அதிகமா தியானிக்கும் போது மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய 5வது உவமை இசைவா வந்து மேட்ச் ஆகுது. அந்த பொக்கிஷ தேடுன அந்த ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்குது. சோ இந்த ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, 5வது சபை மார்ட்டின் லூத்தருக்கு முன்னாடி இருந்த சபை,
திருத்தல் துவங்கறதுக்கு முன்னாடி இருந்த சபை, அவருடைய தூதன் யாருன்னு பார்க்கும்போது ஜான் வைக்லிஃப். இவர் ரொம்பவே முக்கியமான நபர். மார்ட்டின் லூத்தருடைய ஊழியத்துக்கு இவர் என்ன வந்திருக்கிறாருன்னா ஒரு மிக முக்கியமான நபரா இருந்திருக்கிறாரு. மார்ட்டின் லூத்தருக்கு முன்னாடி ஜான் வெக்லிஃப் தான் சீர் திருத்தலின் அதிகாலை நட்சத்திரம் அப்படின்றாங்க. த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபார்மேஷன் யாருன்னா ஜான் வெக்லிஃப். மார்ட்டின் லூதர் தான் நம்ம பொதுவாக நம்ம என்ன பண்ணோம்னா அவர் தான் ரிஃபார்மேஷனை பெரிய அளவுல பண்ணார், அது உண்மைதான். ஆனா அவருக்கு முன்னாடி 6ஆம் சபைக்கு முன்னாடி விக்லிஃப் அவர் தான் அந்த ஒரு மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரிஃபார்மேஷன். ஸோ இவருடைய ஜான் வெக்லிஃபோடைய ஸ்ட்ராங்கான பிலீஃப், ஸ்ட்ராங்கான உபதேசம் என்னன்னா ரேன்சம். அந்த ரேன்சம் கான்செப்ட்ல அவர் ரொம்ப தெளிவா வந்திருக்கிறார். கர்த்தர் இயேசு நாளத்தான் மனுக்குலம் ரட்சிக்கப்படுது, ரொம்ப கிளியரா இருந்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, ஒரு மிக முக்கியமான உபதேசம் என்னன்னா அந்த டிரான்ஸ்சப்ஸ்ட்ரேஷன் அப்படின்னா அந்த அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்குகிற அருவருப்பு, அந்த பூஜை பலி இருக்கு பாத்தீங்களா, திருபலின்னு சொல்லுவாங்க ரோமன் கேத்தலிக்ல, அந்த மாஸ் திருபலி. அந்த திருபலிக்கு எதிர்த்து இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா நின்று இருக்கிறார். த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரிஃபர்மேஷன் ஜான் விக்லிஃப். இவரை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே தியானிக்க போறோம். பாருங்க, இந்த ஒரு மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய ஓமையில நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த முத்திரையில என்னன்னா அந்த பலிபீடத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் கேள்வி கேக்குது. மரிச்ச பரிசுத்தவான்களோட கேள்விக்கான பதில் ஜான் வெக்லிஃப் தான். அவருடைய ஊழியம், அவருடைய சபை நாட்கள் அமைப்புக்கு ஐயோ, முதலாவது ஐயோ, ஒரு கார் இருள் போல வாதையா வந்திருக்கு. அப்படின்னா என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ரிஃபர்மேஷனோடைய பிகினிங் துவங்குச்சு, சீர்திருத்தலோடைய ஆரம்பம் 5ஆம் சபையிலிருந்தே துவங்குச்சு. நம்ம பார்க்கிறோம் ரொம்ப டீட்டெயிலா. நம்ம இந்த நாள்ல வெறும் யார பத்தி நம்ம தியானிக்க போறோம்னா ஜான் விக்லிஃப், மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரிஃபர்மேஷன், அவரை குறித்து தான் நம்ம தியானிக்க போறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். ரெவலேஷன் 3:1. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். இதுதான் நம்ம இந்த நாள்ல தியானிக்க போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சர்தை 5ஆம் சபை தூதன் ஜான் வெக்லிஃப், இவருடைய ஊழிய நாட்கள் 1367 இருந்து 1384 வரை. இவருடைய பேருடைய அர்த்தம் நம்ம பார்க்கும்போது, அதாவது இந்த சர்தை சபையுடைய பேரோட அர்த்தம், சர்தை சபையோட பேரோட அர்த்தம் மீதியானவர்கள், ரெமனன்ட். இது ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் சிவப்பானது, ரெட் ஒன்ஸ், சிவப்பானது. இது 2 மீனிங் வருது. சோ இந்த ஒரு சபையோடைய காலகட்டம் 150 வருஷம். நம்ம சொன்ன மாதிரி 1367 இருந்து 1517ஆம் ஆண்டு வரை 150 வருஷம், சாலிட் 150 இயர்ஸ் சர்தை சபையோடைய காலம் நம்ம பார்க்கிறோம். சோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சர்தை சபை குறித்து நம்ம தியானிக்கும் போது சர்தை சபையோடைய தூதனுக்கு எழுதுவதாகுது ஜான் வெக்லிஃப் பத்தி நம்ம தியானிக்க போறோம். கர்த்தர் இயேசு கரத்துல இருக்கக்கூடிய 7 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம், ரொம்பவே முக்கியமான நட்சத்திரம் ஜான் வெக்லிஃப். எப்படி நம்ம பார்க்கும் போது இவரை குறித்து நம்ம கொஞ்சம் தியானிக்கும் போது, இவரு வசதியான வீட்டுல பிறந்த ஒரு மனுஷன் ஜான் வெக்லிஃப். ஆனா ஒரு சாமானிய ஒரு மனுஷன் தான், அதாவது ரொம்ப ஆடம்பர வாழ்க்கையில, ஆனா வசதியான ஒரு குடும்பத்துல பிறந்தவர். இவர் 16 வயசுல, ஜான் வெக்லிஃப்க்கு 16 வயசு இருக்கும் போது அவருக்கு ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் இருந்துச்சான், லேர்னிங் அபிலிட்டி. அதாவது
ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸியா ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இவருக்கு இருந்திருக்கு. 16 வயசுலயே இவர் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில வந்து ஜாயின் பண்ணிருக்கிறார். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இந்த நாள் வரை உலகத்துல மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. ஒருவேளை நீங்க வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா கூட இன்னும் ஜான் வெக்லிஃப் அவங்க படிச்ச அந்த ஒரு இடம், அந்த ஒரு எல்லாமே அங்க இருக்கும். அவ்வளோ பழைய யூனிவர்சிட்டி. பொதுவா அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள யாருனாலையும் வந்து அவ்வளவு சுலபமா போக முடியாது. ஆனா ஜான் வெக்லிஃப் போய்க்கிறார். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இவருக்கு தேவன் தந்த அந்த தாளந்த, அந்த இன்டெலெக்சுவல், அந்த ஒரு அறிவுத்தன்மை இவர் எப்படி பயன்படுத்திருக்கிறாருன்னு பார்க்கும்போது, இவர் ரொம்ப ஃப்ரீயா இருக்கக்கூடிய டைம்ல என்ன பண்ணிருக்கிறாருன்னா அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட போய் சத்தியத்தை பேசியிருக்கிறாரு. அப்படி பேசும்போது என்ன பண்ணிருக்கிறாருன்னா லத்தீன் மொழியில இருக்கக்கூடிய பைபிளை அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறார். லத்தீன் மொழியில இருக்கக்கூடிய பைபிளை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறார். அப்படி மொழி அதாவது மொழி பெயர்க்கும் போது என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இவர் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கிறாரு. ரோமன் கேத்தலிக் பேசக்கூடிய விஷயங்கள் அது பைபிளுக்கு ஒத்து போல, அவங்க ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அப்படி புரிஞ்சுக்கும் போது 1366 அதாவது சர்தை சபை தோங்குற அந்த காலகட்டத்துல இவரு அந்த காரியத்துல தியானிச்சுட்டு வந்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா கவனிக்கிறாரு. அந்தி கிறிஸ்து அமைப்பு, போப்பு மார்க்கம் என்ன காரியம் செய்யறாங்கன்னா ரொம்ப அதிகமா வரிகளை வந்து வசூல் செய்யறாங்க ஜனங்க மத்தியில. இவங்களுடைய வேலை வந்து ஒரு ஆசாரியர் வேலை. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது அரசியல் ரீதியா இவங்க என்ன பண்றாங்கன்னா பொதுவான ஜனங்க கிட்ட சில என்ன சொல்றதுன்னா அவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துல தலையிடுறது இவருக்கு பிடிக்கல. இது வந்து வேதாகம முறைமைப்படி இது ஒரு என்ன சொல்றதுங்க மத சம்பந்தமான ஒரு காரியம் இல்லைன்னு இவர் உணர்றாரு. உணரும் போது என்ன நடக்குதுன்னா பைபிள் மாத்திரம் தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவனுடைய வழிபாடு, தவிர போப்பு மார்க்கம் அவங்க காட்டுற வழி இல்லைன்னு இவர் உணர்றாரு. அப்படி உணர்ந்துட்டு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது 1378 அவங்களுடைய உபதேசம், அவங்களுடைய டாக்டரின் ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு இவர் என்ன பண்றாருன்னா அவர் வந்து ஆதரவு செய்யறது இல்லை. அப்படின்னா அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு தெய்வீக ஒழுங்குமுறைக்கு இசைவா இல்லைன்னு இவர் என்ன பண்றாருன்னா கண்டிக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய கிளர்ச்சி, லயட்டி அதாவது விசுவாசிகள், பொதுவான ஜனங்கள் இந்த மாதிரி பைபிள்ல இல்லைன்னு இவர் புரிஞ்சுட்டு கண்டிக்கிறார் அந்த அமைப்பை. அது மாத்திரம் இல்லை, இவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, பைபிள் ஒரு பக்கம் டிரான்ஸ்லேஷன் ஆனாலும் பைபிள்ல இருக்கக்கூடிய சத்தியம் பேம்ப்ளேட்ஸா என்ன பண்றாருன்னா அவர் போய் ஜனங்க மத்தியில கொடுக்குறாரு. அது மாத்திரம் இல்ல, பைபிள்ல இருக்கக்கூடிய சத்தியத்தை வந்து அவர் வந்து லெக்சர் பண்றாரு. அப்படின்னா அந்த சத்தியத்தை வந்து போதிக்கிறார். போதனை செஞ்சுட்டு போப்பு மார்க்கம் 3ஆம் சபை 2ஆம் சபையில பண்ண அந்த ஒரு அக்கிரமங்களை வந்து ஜனங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்ச்சியை கொண்டு வராரு. இல்ல போப்பு மார்க்கம் வந்து அவங்க சபை மக்களை இந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, தவறான ஒரு பாதையில கொண்டு வரக்கூடாதுன்னு ஜனங்களை வந்து அவர் வந்து விழிப்புணர்ச்சி கொண்டு வர்றாரு. அதனாலதான் ஜான் வெக்லிஃப் அவர் யாருன்னா ரிஃபார்மேஷன், த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரிஃபார்மேஷன், அதாவது அதிகாலை நட்சத்திரமா இருக்கிறாரா சீர்திருத்தலுக்கு, அதிகாலை நட்சத்திரம். சோ இந்த மாதிரி வந்து ஜான் வெக்லிஃப் அவருடைய ஊழியத்தை செய்யும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, சபையோடைய ஐயார்கி, போப்பு, அது கீழே இருக்கக்கூடிய கார்டினல், பிஷப்பு, அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஃபாதரு இதை கண்டிக்கிறார். இல்ல இது வந்து டிவைன் அரேஞ்ச்மெண்ட் இல்ல, இது தெய்வீக ஒழுங்குமுறை இல்ல. அப்புறம் பாதிரியார்கள் அவங்க மாத்திரம் சில ஊழியங்கள் செய்யணும், அது பைபிள் அப்படி சொல்றது இல்ல. அப்புறம் இன்டெலிஜென்ஸ், கன்ஃபெஷன், அதாவது இப்போ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ஜனங்கள் கிட்ட வரி வசூல் செய்யறது, அதுக்கப்புறம் வந்து பாவம் மன்னிப்பு கேட்கறது, ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு காசு, எல்லாத்துக்கும் மேல நம்ம பார்க்கும்போது விக்கிரக ஆராதனை எதிர்க்கிறாரு. பைபிள் சொல்லவே இல்லை விக்கிரக ஆராதனை. அப்புறம் டிரான்ஸ்சப்ஸ்ட்ரேஷன், பூஜை பலி, அந்த மாஸ், அந்த திருபலி, அதை எதிர்த்து இவர் நிக்கிறாரு.
சோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி ஜான் வெக்லிஃபோடைய ஊழியம் ஏராளம் ஏராளம் ஏராளம். சோ அந்த மாதிரி அவர் வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி சத்தியத்தை அவர் பிரசங்கம் செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய பாதிரியார்கள், அங்க இருக்கக்கூடிய கிளர்ச்சி கிளாஸ்க்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இவரு ஜான் வெக்லிஃப் அவங்க செய்யற தப்பு மாத்திரம் இல்ல, இந்த ஜான் வெக்லிஃப் என்னக்கூடிய நபர் வந்து தொடர்ந்து பிரபலமாக்குறாரு எல்லா இடத்துலயும், எல்லா வகுப்பார்கிட்டயும்னு இவங்க கவனிக்கும் போது கண்டிப்பா என்ன ஆகும்னா ஒரு எதிர்ப்பு ஜான் வெக்லிஃப்க்கு உருவாகுது. அன்பான சகோதர சகோதரிகள், ஆனாலும் ஜான் வெக்லிஃப் அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் அண்ட் போல்டஸ்ட் ஆஃப் த ரிஃபார்மர்ஸ் அப்படின்றாங்க. அவர் ரொம்ப தைரியமா சீர்திருத்தல் பண்ணிருக்கிறாரு. நிறைய பேருக்கு இவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கிறாங்க ஜான் வெக்லிஃப். ஒரு முன் மாதிரியா இருந்திருக்கிறாரு ஜான் வெக்லிஃப். ஸோ பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை கூட எப்படி இருந்திருக்கிறார், ரொம்ப சிம்பிளா இருந்திருக்கிறாரு. எவ்வளவு முடியுமோ தன்னை பரிசுத்தமா காத்திருக்கிறாரு. வேத வார்த்தை சத்தியத்துக்கு வைராகியமா இருந்திருக்கிறாரு. ஒருவேளை எதிர்ப்பு வந்துச்சுன்னா ரொம்ப என்னன்னா ஒரு கரேஜியஸான ஒரு போல்டா அதை வந்து ரொம்ப தைரியமா என்ன பண்ணிருக்கிறாருன்னா எதிர்த்திருக்கிறாரு. ஸோ பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இவரை குறித்து நம்ம இன்னும் அதிகமாவே சொல்லின்னு இருக்கோம். அந்த மாதிரி சும்மா ஒரு ஷார்ட் டைம்ல அவர் நிறைய ஊழியங்கள் செஞ்சிருக்காரு. இந்த மாதிரி பைபிளோடைய ரிசர்ச், பைபிளோடைய எக்ஸ்பிளனேஷன் இவர் தொடர்ந்து பண்றதுனால இவருக்கு இவாஞ்சலிக்கல் டாக்டர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த ஒரு இவாஞ்சலிக்கல் அப்படின்னா ஊழியம், விட்னஸிங், சத்தியத்தை பிரசங்கிக்கிறது, சாட்சி சொல்றது. ஸோ இதுக்கு வந்து ஒரு டாக்டர் பட்டத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு ஸ்பெஷல் நோட் என்னன்னு பார்க்கும்போது ஜான் வெக்லிஃப் அவர் டிரான்ஸ்லேட் பண்ண பைபிள் ஒரு 100 to 150 வருஷம் அந்த பைபிள் தான் யூஸ் பண்ணிருக்கிறாங்க, அவர் டிரான்ஸ்லேட் பண்ண பைபிள். ஏன்னா அதுக்கு முன்னாடி பைபிள் லத்தீன் பாஷையில இருந்துச்சு. பீட்டர் வால்டோனால அவங்க ஒரு 2-3 பாஷை ஒரு பாஷையில அவங்க பண்ணிருக்கிறாங்க. ஆனா முழு சுவிசேஷம் பண்ணல, முழு பைபிள் பண்ணல, வெறும் சுவிசேஷ புத்தகம் தான் பண்ணிருக்கிறாங்க. ஆனா ஜான் வெக்லிஃப் பைபிளையே என்ன பண்ணிருக்கிறாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணதுனால, மொழிபெயர்த்ததுனால இவருடைய பைபிள் தான் ரொம்ப அதிகமா பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு 150 வருஷத்துக்கு இவர் டிரான்ஸ்லேஷன் பண்ண பைபிள் தான், அதாவது ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேஷன் பண்ண பைபிள் தான் யூஸ் பண்ணிருக்கிறாங்க. சோ அன்பான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நம்ம ஜான் வெக்லிஃப் அவர் குறித்து பார்க்கும் போது இவருடைய ஃபாலோவர்ஸ், அதாவது இவர் சத்தியத்தை பிரசங்கம் செஞ்சுட்டு சில பேர் இவரை பின்னடையார்களா பின்பற்றினாங்க. ஸோ இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் குறித்து நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கும் ஜான் வெக்லிஃப் போல தான் மைண்ட் செட் இருந்திருக்கும். அவங்க போல தான் அவங்க யோசனை செஞ்சிருக்கிறாங்க. என்னன்னா பணம் பதவி இதுக்கெல்லாம் எதிர்த்து இல்லைங்களா, பணம் பதவி இதெல்லாம் ஆசைப்படாத ஜனங்க தான் ஜான் விக்லிஃப்க்கு என்ன இருக்கிறாங்கன்னா ஃபாலோவர் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு பத்தி சொல்லும் போது அவருடைய பின்னாடியார்கள் வந்து உண்மையான கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு என்ன சொல்றதுங்க, அந்த ஒரு கேரக்டரோட இருந்திருக்கிறாங்க, சத்தியத்துக்காக நின்று இருக்கிறாங்க, பொய்க்காக எதிர்த்த ஜனங்க இருந்திருக்கிறாங்க. பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இவரை குறித்து நம்ம பேசினே இருக்கலாம், அவ்வளோ காரியம் செஞ்சிருக்கிறாரு. ஜான் வெக்லிஃபோடைய நாட்கள் இந்த மாதிரி போப்பு மார்க்கத்தை எதிர்த்து நிற்கும் போது சில ராஜாக்கள் கூட ஆதரவு செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த ராஜாக்கள் கிட்ட இருந்து கூட இங்க போப்பு மார்க்கம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா வரிய வசூல் செஞ்சிருக்கிறாங்க ரொம்ப அதிகமான விலையில. அதனால ஜான் வெக்லிஃப் எதிர்க்கும் போது சில ராஜாக்கள் கூட என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஆதரிச்சுக்கிறாங்க, நீங்க பண்றது கரெக்டு, அவங்க ரொம்ப அநியாயமா என்ன பண்றாங்கன்னா வரி வசூல் இருக்கிறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு காரணமும் வந்து ஜான் வெக்லிஃப்க்கு எதிர்க்க முடியல. ஏன்னா இவர் சத்தியத்துக்காக நிக்கிறாரு. எங்க சத்தியத்துக்காக நிக்கிறாங்களோ அங்க இருள்ல இருக்கிற ஜனங்களுக்கு என்ன ஆகும்னு பார்க்கும்போது ஒரு பயம் உண்டாகும். அதுதான் இங்க வந்து ஜான் வெக்லிஃபோட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அவருடைய ஊழிய நாட்கள்ல வந்து
ஜான் விக்லிஃப் நிறைய ஊழியம் செஞ்சிருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது மெடிவியல் சொசைட்டி அப்படின்னா ஒரு இது வந்து எப்படின்னா வரலாற்றுல மெடிவியல் ஏஜ் அப்படின்னு இருக்கு. இருண்ட யுகத்துக்கு பிறகு, அதாவது இருண்ட யுகம் அது தாண்டி அதுக்கப்புறம் வரக்கூடிய காலம் மிடிவியல் ஏஜ். இங்க ஜான் விக்லிஃப் வந்து அவர் அந்த புரட்சியை செய்யும் போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது நிறைய அரசியல் மாற்றங்கள் நடக்குது. நம்ம பார்த்தோம் போன சபை காலகட்டத்துல அந்த ரோமோடைய சீட்டு, போப்போடைய சீட்டு வந்து பிரான்ஸுக்கு மாற்றப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கொள்ளை நோய் வந்துச்சு. அப்புறம் 100 வருஷம் அந்த ஒரு யுத்தம். இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அரசியல் ரீதியாக ரொம்ப மாற்றுதல் நடக்குது. ஸோ இந்த ஒரு காலகட்டத்துல நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஜான் விக்லிஃபோட ஊழியம் அதிகமா இருந்துச்சு. சரி, இவருடைய பின்னடியார்கள் ஜான் விக்லிஃபை தொடர்ந்து அவர் பின்னாடி வரக்கூடிய ஜனங்கள் லொலார்ட்ஸ் அப்படின்றாங்க. இவங்க பேர் லொலார்ட்ஸ் அப்படின்னா சோம்பேறிகள் அர்த்தம். ஆனா இவங்களுடைய வேலைகள் வந்து சோம்பேறித்தனமா இல்லை, ரொம்ப சுறுசுறுப்பா இருந்திருக்கு. ஆனா இவங்க பேர் வந்து லொலார்ட்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த லொலார்ட்ஸ் வந்து இங்கிலாந்து பக்கம் வந்து அதிகமா வந்து ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. ஜான் விக்லிஃப் அவர் சொன்ன சத்தியங்களை சுமந்துன்னு இங்கிலாந்து பக்கம் அவங்க ஊழியத்தை ஏறெடுக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இவங்க ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிருக்கிறாங்க இந்த லொலார்ட்ஸ், ஜான் விக்லிஃபோடைய பின்னடியார்களை. அப்படின்னா எந்த அளவுக்குன்னா, இவங்களை கொலை செய்யறதுக்குனே ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சு அவங்களை எப்படிலாம் கொலை செய்யலாமோ அப்படிலாம் கொலை செஞ்சுட்டு அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இந்த லொலார்ட்ஸ் ஜான் விக்லிஃபோடைய பின்னடியார்களை பார்த்து கொலை செஞ்சிருக்காங்க. ஆனா அதுலயும் சில பேர் ஆச்சரியமாக அவங்க காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஆனா சில பேர் ரத்த சாட்சியா மறிச்சிருக்கிறாங்க. சரி, இது இப்படிதான் கடந்து போகும் தேவ சித்தம் இருக்கு. ஆனா என்ன ஆயிருக்குன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஜான் விக்லிஃப் 1384 வந்து மறிச்சு போயிடுறாரு. 1384 ஜான் விக்லிஃப் மறிச்சு போயிடுறாரு. மறிச்சு போயிட்டு 44 வருஷத்துக்கு பிறகு போப்பு மார்க்கம் என்ன பண்றாங்கன்னா, ஜான் விக்லிஃபோடைய உடலை மண்ணுல இருந்து எடுத்து நெருப்புல எரிச்சிட்டு அந்த சாம்பலை ரிவர் ஸ்விஃப்ட் நதி அதுல வந்து கரிச்சிடுறாங்க. ஏன் இப்படி பண்றாங்க? இவங்க ஏன் இப்படி பண்ணாங்க? மிகப்பெரிய கேள்வியா இருந்துச்சு. அன்பான சகோதர சகோதரிகளே, இது வந்து கொஞ்சம் நமக்கு ரொம்ப படிக்கும் போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இல்ல இன்னொரு வார்த்தை சொன்னோம்னா, போப்பு மார்க்கமுடைய அவங்களுடைய வெறித்தனத்தை, சத்தியத்துக்காக நிற்கக்கூடிய ஒரு மனுஷன் அவங்களுடைய வெறித்தனம், அவங்களுடைய மத ரீதியா இருக்கக்கூடிய அந்த வெறிய எப்படி அவங்க சமாதானப்படுத்திக்கிறாங்கன்னா, செத்து 44 வருஷம் முடிஞ்சிட்டு இந்த மனுஷனை மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா மண்ணுல இருந்து எடுத்து எரிச்சிட்டு நதியில கலக்குறாங்க. ஏன் இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது போப்பு மார்க்கத்துக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா, ஒரு உயிர் தெழுதல் மேல நம்பிக்கை. இவர் உயிர் தெழக்கூடாது, இவர் ரிசரக்ஷன்ல வந்துடக்கூடாது அப்படின்னு செத்த ஜான் விக்லிஃப் எடுத்து மறுபடியும் என்ன பண்ணிருக்கிறாங்களா, எரிச்சு அந்த கடல்ல அந்த ஒரு நதியில வந்து அவருடைய சாம்பலை கரிச்சிட்டா அவர் வரமாட்டாரு அப்படின்னு அவங்களோட நம்பிக்கை. இது பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரியிலே, நம்மளுடைய இந்து சகோதரர்கள் வழிபாடு பண்றாங்க பாத்தீங்களா, அந்த பஞ்சபூதத்துல கரிச்சி விட்டுறலாம் அவங்களோட அஸ்தியை அப்படின்னு, அந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்க ஜான் விக்லிஃபோடைய சரீரத்தை. பாருங்க, தேவன் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைய ஒருத்தரும் தடுக்க முடியாது. ஜான் விக்லிஃப் செத்து 44 வருஷம் முடிஞ்சிட்டு கூட அவர் பேசின வார்த்தை, அவர் செஞ்ச கிரியை அப்படியே அந்த அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு என்ன ஆகுது, ஒரு மிகப்பெரிய என்ன, அவங்களால ஏத்துக்க முடியல அந்த சத்தியத்தை. சத்தியம் வந்து அவங்கள வந்து குத்துது, ஒன்னும் பண்ண முடியல. ஆனா
ஜான் வெக்லிஃபோடைய ஊழியம் என்னன்னா, அவருடைய ஊழியத்தை பார்த்துனே இருந்து இன்னொரு நபர் வந்து தேவன் எழுப்புறாரு. ஜான் ஹஸ் என்னக்கூடிய ஒரு நபரை ஐரோப்பா கண்டத்துல இன்னொரு நபரை அவர் எழுப்புறாரு. ஜான் வெக்லிஃப் அவருடைய ஊழியம் முடிஞ்சிச்சு. ஆனா முடிஞ்சது இல்ல, இன்னொரு மனுஷனை தேவன் எழுப்புறாரு. அதான் நான் சொன்னேன், சத்தியம் வந்து 5ஆம் சபை முடிஞ்சிட்டு பிறகு நிறைய கதாபாத்திரம் எழும்புவாங்க. சத்தியம் அப்படியே வந்து மேல வரும். அப்படி மேல வர 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 ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தல் சபைக்குள்ள உண்டாகும். வெக்லிஃப் போயிட்டாரு, இப்போ ஜான் ஹஸ் மேல வர்றாரு. சோ இந்த ஜான் ஹஸ் குறித்து நம்ம பார்க்கும்போது இவரும் போப்ப மார்க்கத்துக்கு எதிர்த்திருக்கிறாரு. அவங்க செய்யக்கூடிய வரி வசூல் எல்லாத்துக்கும் எதிர்த்திருக்கிறாரு. ஆனா விஷயம் என்ன தெரியுங்களா, ஆச்சரியம் என்னன்னா, ஜான் வெக்லிஃபை பார்த்து ஜான் ஹஸ் வந்தாரு. ஜான் ஹஸ்ஸ பார்த்துட்டு மார்ட்டின் லூதர் உள்ள வர்றாரு. அப்படின்னா என்ன ஒரு காரியம்னா, தேவன் வந்து அவர் தலையிட்டார். கர்த்தர் இயேசு வந்து அந்த அந்தி கிறிஸ்துக்கு கொடுத்த டைம் 150 வருஷம் முடியறதுக்கு அவர் எல்லா விதமான ஆயத்தமும் பண்ணிட்டாரு. சத்தியம் வெளியே வர்றதுக்கு எல்லா வித ஆயத்தமும் பண்ணிட்டாரு. அந்த அமைப்பு அழிக்கிறதுக்கு எல்லா விதமான ஆயத்தம் பண்றாரு. ஒரு பாத்திரமா வெளியே வராங்க, ஒரு பாத்திரமா வெளியே வராங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க இந்த போட்டோ நீங்க பாருங்க. ஜான் வெக்லிஃப் அவருடைய அந்த ஒரு எலும்பை வந்து அவங்க கரிக்கிறாங்க தண்ணியில. இத குறித்து ஒரு சின்ன கவிதை இருக்கு. அந்த கவிதை என்னன்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருத்தருக்கு இருக்கிறாரு. அவர் பேர் வந்து வில்லியம்ஸ் வேர்ட் வர்த். இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் பொயட், அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் கதை ஆசிரியர், இல்லைன்னா கவிதை ஆசிரியர், சரிங்களா? இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, போப்பு மார்க்கம் செஞ்சதுலே ஒரு தேவையில்லாத காரியம் இதுதான் அப்படின்னு சொல்றாரு. போப்பு மார்க்கம் செஞ்சதுலேயே ஒரு தேவை இல்லாத ஒரு காரியம் என்னன்னா, ஜான் வெக்லிஃபோடைய உடலை மறுபடியும் எடுத்து எரிச்சிட்டு தண்ணியில கலக்குது தான். அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு இவர் வந்து ஒரு கவிதையா சொல்றாரு. போப்பு மார்க்கம் இவங்க ஜான் வெக்லிஃப் உயிர்த்து எழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எலும்பை கரிச்சிட்டாங்க ஸ்விஃப்ட் நதியில. ஆனா கரிச்ச அந்த ஒரு எலும்பு இருக்கு பாத்தீங்களா, அவருடைய உடல், அது தண்ணியில வந்து கரிச்சாங்க இல்லைங்களா, அந்த நதி என்ன ஆகுதுன்னா, அது பேர் ஸ்விஃப்ட் நதி. அந்த நதி அப்படியே தொடர்ந்து வந்து ஏவோன் நதிக்கு போதும். ஒரு நதியில இருந்து இன்னொரு நதி அவருடைய அந்த ஒரு உடல், அந்த ஒரு கரிச்ச அந்த ஒரு சாம்பல் வந்து ஏவோன் நதிக்கு போதும். அந்த ஏவோன் நதியில இருந்து சிவன் என்னக்கூடிய ஒரு நதிக்கு போதும். அந்த நதி அது அப்படியே எங்க போகுதுன்னு பார்க்கும்போது கடல்ல போய் மிக்ஸ் ஆகுதான். சிம்பிளா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜான் வெக்லிஃப இந்த மாதிரி அவங்க பண்ணதுனால ஜான் ஹஸ் உள்ள வந்துட்டாரு. ஜான் ஹஸ் அப்புறம் கடல் மாதிரி யார் உள்ள வந்துட்டாரு, மார்ட்டின் லூதர் உள்ள வந்துட்டாரு. ஆக மொத்தத்துல இவர் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, அந்த நதி எப்படி எல்லா இடத்துலயும் போதோ, தேவன் சீர்திருத்த வாக்கியா ஜான் வெக்லிஃப உருவாக்குனாரு. அது அப்படியே 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 ரிஃபார்மேஷன் ஆக்கி அந்த தண்ணி எப்படி கடல்ல போய் மிக்ஸ் ஆகுதோ, அந்த மாதிரி சத்தியத்தை நிக்க வைக்கவே முடியாது, அந்த ஜனங்களை நிக்க வைக்கவே முடியாது, எந்த ஒரு சக்தினாலும் நிக்க வைக்கவே முடியாது. இந்த கவிதை வாசிக்கலாம் பாருங்க. மீண்டும் ஒரு முறை தேவாலயம் திடீர் பயத்தால் ஆட்கொள்ளப்பட்டது. தேவாலயம் திடீர் பயத்தால் ஆட்கொள்ளப்பட்டதுன்னா, ஜான் வெக்லிஃபை பார்த்துட்டு போப்பு மார்க்கம் பயந்துட்டாங்க. வாசிங்க. அவள் அழைப்பின் பேரில் வெக்லிஃப் அவமானப்படுத்தப்பட்டார். அவருடைய ஊழிய நாட்கள்ல எதிர்த்து வெக்லிஃபை அவமானப்படுத்தினாங்க. ஆம், அவரது உலர்ந்த எலும்புகள் சாம்பலாயின, அருகில் பயணிக்கும் ஓடையில் வீசப்பட்டன. அவருடைய சாம்பல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஒரு ஓடைய அந்த நதியில வந்து கரைச்சிட்டாங்க. உடனடியாய் ஓடைகள் கேட்கக்கூடிய அந்த பண்டைய குரல் இவ்வாறு கூறுகிறது. காற்றில் நடக்கும் அந்த குரல் பணிமிகுந்த மனித இனத்தால் அரிதாகவே கேட்கப்பட்டாலும், அந்த சாம்பல் சிறிய ஓடை
நீ தாங்கும் போது அவனுக்குள் எவன் எவன் அழைக்கும் செவர்னா குறுகிய கடலுக்கும் பிரதான பெருங்கடலுக்கும் அவர்கள் இந்த செயல் சபிக்கப்பட்டது. ஒரு சின்னமும் நண்பர்களுக்கும் எதிரிகளுக்கும் அடிபணிகிறது. துணிச்சலான ஆசிரியரின் கோட்பாடு புனிதமாக்கப்பட்டது. சத்தியத்தால் உலகம் முழுவதும் பரவும். அவ்வளவுதாங்க. அவங்க என்னத்தான் சத்தியத்தை நிக்க வச்சாலும் அது உலகம் முழுவதும் பரவுவது நிச்சயம். ஸோ இதுதான் வந்து அந்த வில்லியம்ஸ் வேர்ட்ஸ்வொர்த் எனக்கூடிய ஒரு ஆங்கில கவிதை எழுதுறவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. போப்பு மார்க்கம் செஞ்ச தேவையில்லாத ஒரு காரியம் எதுனா அது இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்க்கும்போது பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு மிகப்பெரிய பாத்திரம் 5வது தூதன் ஜான் வெக்லிஃப். ஆனா நம்ம பேசுனது வெறும் எவ்வளவு தாங்க, ஒரு 20% தான் இவரை குறித்து நம்ம பேசியிருப்போம். அவ்வளோ இவர் செஞ்சிருக்கிறாரு பாருங்க. இவருடைய வாழ்க்கையில இவர் செஞ்ச காரியம் என்னென்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது, ஜான் வெக்லிஃப் அவர் முதல்ல பைபிள்ல டிரான்ஸ்லேட் பண்ண புத்தகம் வந்து வெளிப்படுத்தின விசேஷம். ரெவலேஷன் தான் ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறாரு. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கழுகிறவனும் பாக்கியவான். அந்த விதத்துல இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை டிரான்ஸ்லேட் பண்ணவர் யாருன்னு பார்க்கும்போது ஜான் வெக்லிஃப் தான். பாருங்க அவருடைய டேபிள், அவருடைய ஸ்டடி டேபிள். இதை பார்க்கும் போது அப்படியே நம்மளுடைய ரிசல்ட் தான் ஞாபகம் வருது. அவங்களுடைய ஸ்டடி டேபிள் ஜான் வெக்லிஃப் பாருங்க, அதே மாதிரி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய சுவிசேஷ புஸ்தகத்தை வந்து கமெண்ட்ரி எழுதியிருக்கிறார். 4 சுவிசேஷ புஸ்தகத்தோடைய அந்த ஒரு விளக்க உரை எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை வந்து நிக்கோலஸ் டி ஏர்ஃபோர்ட் என்னக்கூடிய ஒரு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவர் டிரான்ஸ்லேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆனா வந்து அவரை கொலை செஞ்சுட்டாங்க. அவரை கொலை செஞ்சிருந்த போது பிறகு அந்த புத்தகத்தை பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை வெக்லிஃப் தான் அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா எழுதி முடிச்சிருக்கிறார், டிரான்ஸ்லேட் பண்ணி முடிச்சிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது லத்தீன்ல இருக்கக்கூடிய பைபிளை வந்து முழுமையா இவர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு முடிக்கல. அதுக்குள்ளேயே என்ன ஆயிடுறாருன்னா ஜான் வெக்லிஃப் செத்துறாரு, மறிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஜான் பியூர்வே அவர் கூட நெருங்கி இருந்த ஒரு சகோதரர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறார். ஸோ ஏறக்குறைய 100-150 வருஷம் ஜான் வெக்லிஃப் அவர் டிரான்ஸ்லேட் பண்ண பைபிள் தான் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அது இருந்திருக்கு. ஸோ பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஊழியம் ஜான் வெக்லிஃப் கொஞ்ச காலம் இருந்தாலும் ரொம்ப பெரிய ஊழியம் அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது அவர் செஞ்சிருக்கிறார் சகோதர சகோதரிகளே. ஸோ தொடர்ந்து நம்ம வரலாற்று சம்பவம் 5வது சபையுடைய வரலாற்று சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது 1366 ஜான் வெக்லிஃப் உள்ள வராரு, போப்பு மார்க்கத்துக்கு எதிராக பேசுறாரு. 1377 போப்பு மார்க்கம் போப் கிரிகோரி 11 அவர் என்ன பண்றாருன்னா ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு. யாருக்கு? ஜான் வெக்லிஃப்க்கு. அதுக்கப்புறம் ஜனங்க ஒத்துக்கிறாங்க, இவர் தான் மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரிஃபர்மேஷன், த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரிஃபர்மேஷன். அதுக்கு முன்னாடி வந்து போப்பை இவ்வளவு தைரியமா எதிர்த்தவங்க யாருமே இல்லை, ஆனா இவர் எதிர்த்து இருக்கிறாரு. நெக்ஸ்ட் 1378 கிரேட் ஷைசம் அப்படின்னா சபைக்குள்ள ஒரு பிரிவினை ஆயிருக்கு. அங்க வந்து 2 போப்புக்கு மத்தியில வந்து யார் வந்து அந்த ஒரு சீட்ல உட்காருவாங்க. அர்பன் 6 கிளமெண்ட் 7 இங்க 2 போப்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. 1388 வந்து ஜான் வெக்லிஃப் ஜான் பர்சி அவருடைய மூலியமாக என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்க்கும்போது டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. நிறைய இங்கிலீஷ் வேர்டு வருது, கொஞ்சம் கடினமாக இருக்கு, ஆனாலும் நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ புரிஞ்சுக்கலாம். 1401 ஆண்டு லோலார்ட்
அதாவது ஜான் வெக்லிஃபோடைய பின்னடியார்களை வந்து எதிர்த்து நின்று இருக்கிறாங்க. 1408 ஜான் ஹஸ் அவர் வந்திருக்கிறாரு. ரொம்ப ஓப்பனா பேசியிருக்கிறார் சத்தியத்தை. விசேஷமாக சபை பத்தியான காரியம், போப்பு மார்க்கத்தை பத்தியான காரியம், அவங்களுடைய அதிகாரத்துடைய அவங்க எப்படி தவறாக அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க, இதை குறித்தெல்லாம் ஜான் ஹஸ் பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, போப் அலெக்சாண்டர் 5 என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஜான் வெக்லிஃபீல்டுன்னு எல்லா புத்தகத்தையும் எரிச்சிருக்கிறார், பைபிளை எரிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் அப்படியே யோசனை பண்ணி பார்த்தா பைபிளுக்கு நெக்ஸ்ட் எந்த புத்தகத்தை அவங்க எரிச்சிருக்கிறாங்க நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபர்ஸ்ட் வால்யூம் எரிச்சிருக்காங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, சத்தியம் ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது. அவங்க எவ்வளவுதான் தடை செய்ய நினைச்சாலும் சத்தியமானது வெளியே வந்தே வரும். அதுக்கப்புறம் 1415 கவுன்சில் ஆஃப் கான்ஸ்டன்டைன்ஸ், அதுல வந்து ஜான் வெக்லிஃப் மறிச்சு 30 வருஷம் ஆயிட்ட பிறகு அவருடைய எழுத்துக்களை வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல ஜான் ஹஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அவருடைய ஊழியத்தையும் அவரும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது எரிச்சிருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது பிரியமானவர்களே, ஜான் வெக்லிஃப், ஜான் ஹஸ், இவங்க 2 பேருமே ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரமா இருந்திருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான சீர்திருத்தவாதியா அவங்க இருந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பாருங்க, சர்தை சபையின் தூதன் ஜான் வைக்லிஃப், அவருடைய காலத்துக்கு சர்தைக்கான மெசேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களும் உடையவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். சோ இது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான தாட். சர்தை சபைக்கு தூதன், அந்த தூதன் குறித்து பார்த்தோம். இப்ப சர்தை சபையை குறித்து நம்ம பார்க்கும்போது, சர்தை சர்தை அப்படின்னா என்ன? சர்தை அப்படின்னா மீதியானவர்கள், அப்படி இல்லைன்னா சிவப்பு நிறமா இருக்கு, சிவப்பா இருக்கு, இல்லைன்னா மீதியா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மீதியான ரெமனன்ட் குறித்து நம்ம பார்க்கும்போது, இந்த சபை காலகட்டத்தில் வந்து ரொம்ப என்ன இருக்குன்னா உண்மையான சபையை துன்புறுத்தி இருக்கிறாங்க, கொலை செஞ்சிருக்கிறாங்க. பீட்டர் வால்டோட நாட்கள்ல, அந்த பீட்டர் வால்டோ அவருடைய நாட்கள்ல சில ஜனங்கள் என்ன இருக்காங்கன்னா, அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு விட்டு சில பேர் ரொம்ப தனிமையா ரிமோட் பிளேஸுக்கு போயிட்டு அவங்களுடைய விசுவாசத்தை காத்து கொள்கிறவங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் தான் அடுத்த சபை, 5வது சபைக்கான மெசேஜ். இந்த மாதிரி அந்தி கிறிஸ்து அமைப்புல இருந்து காத்து தப்பிச்சு 4வதுல இருந்து 5ஆம் சபைக்கு வந்த சகோதரர்கள், ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் தான் இது. இது மீதியானவர்கள், அந்த அமைப்புக்கு எதிரான, அந்த அமைப்புல இருந்து வெளியே வந்தவர்களுக்கான மெசேஜ். இது ஒரு கோணம். 2வது கோணம் சிவப்பு நிறம் உள்ளது. சிவப்பு நிறம் உள்ளது, இது என்ன சிவப்பு நிறம் உள்ளதுன்னு பார்க்கும்போது, சர்தை அப்படின்னா ஒரு சிவப்பான கல் எனக்கூடிய அர்த்தம் வருதான். ஒரு ரெட் ஸ்டோன் தான் சர்தை. அதாவது சர்தைக்கான மீனிங் நான் சொல்றேன், ரெட் ஸ்டோன். ஆனா இந்த ரெட் ஸ்டோன் மேல வந்து ஒயிட் கோட்டிங் வருமா. அந்த ஸ்டோனை நீங்க உடைச்சு பார்த்தீங்கன்னா உள்ள ரெட்டா இருக்குமா, வெளியே வந்து வெள்ளையா இருக்குமா. அப்படின்னா இந்த சர்தையுடைய நிலையை குறித்து பார்க்கும்போது, வெள்ளை பரிசுத்தமா காணப்பட்டாலும் உள்ள எப்படி இருக்கு, பாவம் இன்னமும் இருக்கு, பாவத்தால் நிறைஞ்சிருக்கு. இதுதான் வந்து சர்தை சபையோடைய நிலை அப்படின்னு சொல்றாங்க. சரி, மேல நீதிமான் போல இருந்தாலும் உள்ள எப்படி இருக்கு, பாவம் நிறைஞ்சிருக்கு. சோ இந்த ஒரு கோணத்துல வந்து இந்த சர்தையை குறித்து தியானிக்கும் போது வசனம் என்ன சொல்றதுன்னா, தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்கிறதாவது, பாருங்க, தேவனுடைய 7 ஆவிகள் மற்றும் 7 நட்சத்திரங்களுடையவர் சொல்வதாவது.
அப்படின்னா ஏன் இந்த வார்த்தை பயன்படுத்துறோம்? 7 ஆவிகள் மற்றும் 7 நட்சத்திரம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, தேவனுடைய 7 ஆவிகள் நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லயே பார்த்தோம். 7 கண்கள், 7 ஆவிகள் எல்லாம் ஒரே காரியத்துல பேசுது. தேவனுடைய 7 ஆவிகள்னா தேவனுடைய ஒரே பரிசுத்த ஆவி, அவருடைய வல்லமை 7 காலகட்ட சபைக்கு ஏற்ற கால சத்தியமா அது பகிர்ந்து கொடுக்கப்படுது. உதாரணத்துக்கு எபேசு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சத்தியம் அது லெவோதோக்கியா காலத்துக்கு பயன்படாது. அப்படின்னா எல்லாமே பயன்படாது. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய அனுபவம் இங்க பயன்படாது. ஏற்ற காலத்துல தேவன் என்ன பண்றாருன்னா பிரிச்சு கொடுக்குறாரு. 7 சபை காலகட்டத்துக்கு 7 அதாவது 7 விதமான அனுபவங்கள், 7 விதமான சத்தியங்கள், 7 விதமான தூதர்கள் மூலியமா கொடுக்குறாரு. 7 அப்படின்னா தேவனுடைய டிவைன் பிளான்ல பரிபூர்ண நம்பர். ஸோ அதுதான் நம்ம பார்க்கும்போது 7 சபை காலகட்டத்துல தேவனுடைய பரிசுத்த ஆவி வெவ்வேறு நிலையா அது காணப்படுது. ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1-4. 11ஆம் அதிகாரம் 1-4. ஈசோ என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவி அவர் மேல் தங்கியிருப்பார். நாலு பேருக்கு வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமல், தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும், நீதியின்படி ஏழைகளின் நியாயமாய் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்கரை சங்கரிப்பார். பாருங்க, இந்த ஒரு பாயிண்ட் நம்ம தியானிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய அந்த ஒரு 7 ஆவி, இந்த ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1-4 வசனம் நம்ம வாசிக்கும் போது முதல் வசனம் 2வது வசனத்துல ஒரு 6 பாயிண்ட் பேசுறாரு தேவனுடைய ஆவி எப்படிலாம் பயன்படுதுன்னு. ஆனால் 4வது வசனத்துல நம்ம பார்க்கும் போது அவர் வாயின் சுவாசத்துல இருந்து என்ன பண்றாரா? துன்மார்கனை அழிச்சு போடுறார். அப்படின்னா 2வது வசனம் நம்ம பார்க்கும் போது தேவனுடைய ஆவி 6 பாயிண்ட் பேசப்படுது, சரிங்களா? ஆனா 4வது வசனத்துல 7வது பாயிண்ட் என்ன பேசுதுன்னா, அவருடைய வாயின் சுவாசத்துல இருந்துனா, அவருடைய வாயின் வார்த்தையிலிருந்து தேவனுடைய ஆவி மூலியமாக துன்மார்களை அழிப்பார். அப்படின்னா 7வது சபை காலகட்டம் துவங்கும் போதுதான் அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு, அந்த ஃபால்ஸ் சர்ச்சை 1878ஆம் ஆண்டு தான் டோட்டலா அவர் என்ன பண்ணுவாரு? ரிஜெக்ட் பண்ணுவார், புறக்கணிக்குவார். அது வரைக்கும் என்ன ஆகாதுன்னா அது முழுமையா புறக்கணிக்காது. ஏன் இந்த பாயிண்ட் நம்ம கொண்டு வந்தோம்? தேவனுடைய 7 ஆவிகள் 7 சபை காலகட்டத்துல வெவ்வேறா கிரியேட் செய்து, டிஃப்ரெண்டா கிரியேட் செய்து, அது எல்லாமே 7ஆம் சபை காலத்துல தான் முழுமையா நிறைவாகும். ஆனா ஏன் இந்த ஒரு பாயிண்ட் நம்ம கொண்டு வந்தோம் நம்ம பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, சர்தை சபையில ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. அதாவது எதிர்பார்ப்பு சொல்லும் போது the prophetical faith of our father according to firm எனக்குடைய ஒரு ஜனங்கள் இல்ல ஒரு வகுப்பார், அவங்க வேதத்தை ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறாங்க. ஆராய்ச்சி செய்யும் போது என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, தானியேல்ல இருக்கக்கூடிய வசனம் 1335 நாட்கள் காத்திருந்து சேருகிறவள் பாக்கியவான், அந்த வசனத்தை அவங்க எடுத்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, கர்த்தர் இயேசு AD 33ஆம் வருடம் மரித்தார், அங்கத்துல இருந்து 1335 வருஷம் இவங்க ஆட் பண்ணிட்டு அவங்க என்ன எதிர்பார்த்திருக்காங்கன்னா, கர்த்தர் இயேசு எப்போ வந்துருவாரு அவருடைய 2ஆம் பிரசனத்துல 1368. 1368ஆம் ஆண்டு என்னங்க? சர்தை காலத்தோடைய ஆரம்பம். சர்தை காலத்திலேயே கர்த்தர் இயேசு வந்துருவாருன்னு சில பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க? நம்பி இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்க்கும்போது இந்த அந்தி கிறிஸ்தோட அமைப்பு எப்படி இருந்திருக்கு? அந்த ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி துன்புறுத்ததுனால
இந்த தீர்க்க தரிசனத்தை அவங்க பயன்படுத்தி எதிர்பார்த்து இருக்காங்க, இப்பாவது கர்த்தர் இயேசு வந்துடுவாரா அப்படின்னு. ஆனா கர்த்தர் இயேசு என்ன சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:1 அந்த 2வது பாகம் 3:1. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவியும் 7 நட்சத்திரங்களும் உடையவர் சொல்லுகிறதாவது. அதாவது சர்தை சபைக்கு கர்த்தர் இயேசு சொல்ல ஒரு விஷயம்னா, நான் எப்போ வருவேன், நான் 2ஆம் பிரசனத்துல எப்போ வருவேன்னா 7 சபை காலம் வரணும், 7 தூதர்கள் வரணும். இது 7 சபை காலம் 7 தூதர்கள் வந்தா தான் நான் வருவேன். அப்படின்னா 7th சர்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ, 7th மெசேஞ்சர் எப்போ அவருடைய மெசேஜை ஸ்டார்ட் பண்றாரோ, அப்ப யார் வந்துட்டு பாரு, இயேசு கிறிஸ்து. இப்போ எந்த சபையில நீங்க இருக்கிறீங்கன்னா, இப்போதான் நீங்க 5வது சபையில இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. இதத்தான் பரிசுத்தவான்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரெவலேஷன் 6ஆம் அதிகாரம் 9:10, ரெவலேஷன் 6ஆம் அதிகாரம் 9:10 வாசிக்கலாம். ரெவலேஷன் 6th chapter 9 and 10. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமல், எங்கள் ரத்தத்தை குறித்து எவ்வளவு நாள் நாங்க காத்திருக்கணும் பாருங்க, எதிர்பார்ப்ப பாருங்க. 5வது சபையிலே கர்த்தர் இயேசு வந்துட மாட்டாங்களான்னு அப்ப இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் தியானிச்சிருக்கிறாங்க. அந்த டேட்டு அந்த டைம் தவறா இருந்தாலும் கர்த்தர் இயேசு அப்ப வரவும் முடியாது. ஏன்னா இன்னும் 2 சபை கடந்து போகணும். ஆனா இப்ப கர்த்தர் இயேசே வந்துட்டாரு, அவருடைய ராஜ்யமே துவங்குச்சுன்னா கூட நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய நிறைய சகோதரர்கள் என்ன பண்றாங்க, அதை நிராகரிக்கும் போது இது எவ்வளோ ஒரு என்ன சொல்றதுங்க, கஷ்டமான ஒரு சூழல். கர்த்தர் இயேசு அவருடைய 2ஆம் வந்திருத்தல், அவருடைய ராஜ்யத்துடைய துவக்கம், எவ்வளோ அருமையான சத்தியம். இது நம்ம குறித்து நம்ம தியானிக்கும் போது பிரியமான சகோதர சகோதரிகளே, சர்தை சபையில புரிஞ்சிருக்கிறாங்க, அந்தி கிறிஸ்து அமைப்ப கர்த்தர் இயேசு வந்தாதான் முழுமையா என்ன பண்ண முடியும், எடுத்து போட முடியும். ஆனா தேவனுடைய வழிநடத்தல், அவருடைய ஆவி அது எப்படி பயன்படுத்துன்னு பார்க்கும் போது 7 நட்சத்திரங்கள் அவர் எழுப்புறார், ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பிரகாசம் பண்றாரு. அந்தந்த காலத்துல அந்தந்த தூதனை என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது சத்தியத்தை பிரகாசமா வெளியே கொண்டு வர்றதுக்கு அவர் செய்யறாரு. காலத்துக்கு ஏற்ற சத்தியம், ஏற்ற கால சத்தியத்தை அவர் என்ன பண்றாருன்னா வெளியே கொண்டு வர்றாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, அதே போல பரிசுத்தவான்களுடைய பொறுமை, எவ்வளவு காலம் நீங்க இன்னும் வரவே மாட்டீங்களா எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய பதில், இப்பதான் நீங்க என்ன 5வது சபையில இருக்கிறீங்க, 6 7வது சபையில நான் என்ன பண்ணிடுவேன், வந்துடுவேன். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணாதீங்க, ரொம்ப மனசை போட்டு கஷ்டத்துக்குள்ள போயிடாதீங்க. ஆனா அன்பான சகோதர சகோதரிகளே, ரொம்ப கடினமான சூழல் தான் இந்த சர்தை சபை ஜனங்க போயிருக்கிறாங்க. தொடர்ந்து அடுத்த வசனம் அது தொடர்ந்து வாசிங்க. அது இல்ல ஃபர்ஸ்ட் வசனம், நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். பாருங்க, நீங்கள் உயிர் உள்ளவர்களா நீ சொல்ற, ஆனா நீ என்ன ஆயிட்ட, செத்தவனா இருக்கிறாய். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சர்தை சபை பேருக்கு உயிரோட இருக்கிறாங்க, ஆனா செத்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் பார்க்கும்போது, நிறைய சீர்திருத்தவாதிகள், ஜான் வெக்லிஃப் வந்தாரு, ஜான் ஹஸ் வந்தாரு, அதுக்கப்புறம் சவோர்னா ரோலா எனக்கூடிய ஒரு நபர் வராரு. இந்த மாதிரி நிறைய பாத்திரங்கள், ஒருத்தருக்கு பின்னாடி இன்னொருத்தர் என்ன ஆறாங்கன்னா அவங்க தொடர்ந்து சீர்திருத்தவாதியா வராங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ஜனங்கள் அவங்க என்ன ஆகல, அவங்க சத்தியத்துக்காக பேரளவுல இருந்திருக்கிறாங்க. அந்த ரோமன் கேத்தலிக்கோட அமைப்பு, அந்த அரசியல் அதிகாரம், அந்த ஒரு பணம், அந்த ஒரு சூழல், அப்படித்தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. தவிர இந்த சீர்திருத்தவாதி கிட்ட இருந்த அந்த ஒரு வைராக்கியம்,
அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜீவன், நீ உயிர் உள்ளவரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது உயிரோட அந்த ஒரு சத்தியத்தை ஜீவனோட சுமந்து இருக்கிறவங்க யாருன்னு பார்க்கும்போது இந்த ஒரு சீர்திருத்தவாதி தான். ஆனா மத்த ஜனங்கள் என்ன இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அந்த ஒரு செத்த நிலையில தான் இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த செத்த நிலை அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல செத்த நிலையில லிட்டரலா செத்து போயிட்டாங்க அப்படி இல்லை. அது தியேட்டர்ல நம்ம பார்த்தோம், அந்த ஒரு வாதை வந்து உண்மையா செத்துட்டாங்க. ஆனா இந்த வசனத்துக்கான உண்மையான அர்த்தம் வந்து அவங்க செத்து இல்ல, உண்மையாகவே செத்து போல, மாறாக ஒரு நித்திரையில இருந்தாங்க, ஒரு தூக்கத்துல இருந்தாங்க. என்ன தூக்கம்னு பார்க்கும்போது ஐந்தாவது சபை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னமும் நீங்க தூங்காதீங்க கேத்தலிக் சிஸ்டம்குள்ள, கூட ஏந்திரிங்க, புரட்சி செய்யுங்க, ப்ரொட்டஸ்டண்டா மாறுங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு எதிர்த்து நீங்கள் நில்லுங்க. ஏன்னா 4 சபை முடிஞ்சிச்சு, இப்போ 5வது சபை என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் வாசிக்கலாம். 1 தீமோத்தி 5:4 இவங்களுடைய நிலையை குறித்து நம்ம வாசிக்கும் போது 1 தீமோத்தி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தீமோத்தி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள், சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோட செத்தவள். இது வந்து வேற கான்டெக்ஸ்ட், சரிங்களா? ஒரு விதவை குறித்து பேசுறாங்க அந்த ஒரு வசனத்துல. ஆனா இங்க பார்க்கும் போது ரெவலேஷன் ஸ்டடியில சுகபோகமா பாபிலோன் அமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் செத்த கணக்கு தான், அதுதான் சொல்ல வர்றாரு. நீ இன்னும் கேத்தலிக் சிஸ்டம்குள்ள இருந்தா நீ செத்துட்ட, அப்படின்னா நித்திரையில இருக்கிற, ஏந்திரு. நெக்ஸ்ட் வசனம் பார்க்கும்போது வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது வசனம் எப்படி துவங்குதுன்னா, நீ விழித்துக்கொள்ளு. ஏன்னா 4 சபை ஏற்கனவே முடிஞ்சிச்சு, இப்ப நீ 5வது சபைக்குள்ள வந்துட்ட. இனிமே சத்தியம் என்ன ஆகும்னு பார்க்கும்போது பிரகாசமா வெளிச்சமா வெளியே வர காலம் துவங்கிடுச்சு. நான் சீர்திருத்தவாதிகளை நான் அனுப்ப துவங்கிட்ட. ஜான் வெக்லிஃப் உள்ள வந்துட்டாரு. இன்னும் 150 வருஷம் குள்ள மார்ட்டின் லூதரும் வந்துடுவாரு. அதனால என்ன பண்ணாத, தூங்காத. எனக்கு ஒரு சத்தியம் தான் நம்ம இந்த நாள்ல பார்த்தோம். அன்பான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து தேவனுடைய கிருபையினால இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம தியானிக்க தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவார். இந்த நாள்ல ரொம்ப விசேஷமான பாத்திரம் ஜான் வெக்லிஃப், அவரை குறித்து நம்ம தியானித்தோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம் தேவைப்படுது. அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு நம்ம பேசின காரியங்களை மறுபடியுமாக நீங்க ரெக்கார்டிங்ஸை கேட்கணும். காரணம் என்னன்னு பார்க்கும்போது இனிமே வரக்கூடிய காரியங்கள் நிறைய உபதேசத்தை குறித்து பார்ப்போம். என்னென்ன மறைக்கப்பட்ட துருபதேசங்கள், அந்த அந்திகிறிஸ்து அமைப்பால எந்தெந்த துருபதேசம் வந்துச்சோ, உண்மையான சத்தியம் எந்தது மறைக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் நம்ம எடுக்க போறோம் வெளியே, அதெல்லாம் பார்க்க போறோம். ஆகியனால இனிமே வரக்கூடிய கிளாஸ் ரொம்பவே எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். அதனால வாய்ப்பு கிடைக்கிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு கிளாஸோடைய ப்ரீவியஸ் கிளாஸோடைய ரெக்கார்டிங்ஸை நீங்க கேட்டுட்டு வருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன்.